நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி தான் எவ்வளோதான் பொறுத்து போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு என் மேலே இல்லை, நான் ஏன் பொறுத்து போகணும்? நான் எதுக்கு எல்லாத்தையும் தட்டி கேட்காம இருக்கணும்? தப்பு என் மேலே இருந்தால் நான் கண்டிப்பாக பொறுத்து போவேன். தப்பு என் மேலே இல்லாத போது நான் யாருக்காகவும் எதுக்காகவும் அடங்கி போக மாட்டேன். நீங்கள் பண்ண தப்புக்கு நான் ஏன் எது சொன்னோம், ஏன் பதில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமாக கோபமாக பேசுகிறாங்க நம்ம மல்லி. மல்லி இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் லிமிட். எங்கள் அக்காவில் எதனா பேசினேன், எங்கள் அக்கா என் வெண்பா, இவ தான் என் உயிர், வேறு எந்த மயிருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறு மாறா கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐயோ நாடா என்னடா இது நம்மள இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக தான் இருக்கா. ஹலோ மிஸ்டர் விஜய், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? எது ஒன்றுமே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசினு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பேசுறத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லி என்ன வாய் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க, உடனே எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் நான் வாய் இல்லை, என் மேலே என்ன தப்பு இருக்குது, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க பண்ணது வேற லெவலில் இருக்கு. ஒரு பக்கம் பின்னாடி ஒருத்தர் பார்த்தீங்களா, என்ன ஃபாலோ பண்ணி ஏன்னா அவனுக்கு ஹாட்ஸ்பாட் கட்டு போயிடுச்சு, அதனால பின்னாடியே வந்துனுக்குறாங்க. சரி நான் பேக் சைடு போயினே பேசுகிறேன். இந்த மாதிரி ராஜேஸ்வரி பேசினு இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி மேலே வருது போகிறவங்க கோபம், அப்படியே சும்மா விஜய் பொலான்னு அடிச்சு போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் ஒரு பைத்தியம் ஆடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் கோவத்தில் ஆடின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்குட்டி இருக்காங்களே, அவங்க இருந்துன்னு போயிட்டு விஜய் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உண்மையை போற வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்காரி வந்தால அவளை போட்டு பொழன்னு பொழக்கிறாங்க. அவன் வந்து உண்மையெல்லாம் கொட்டிடுறா. ஐயா நானா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எல்லாமே ராஜேஸ்வரி மேடம் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன், இதுக்காக எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் எக்கா எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் அவங்க தான் காரணம். அவங்க மேனேஜரும் வந்துடுறாரு ஒரு பக்கம். விஜய் சார், நம்ம கம்பெனி கொட்டேஷனெல்லாம் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தப்பாக ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், எல்லாமே உங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காலாம் மாட்டி விட்டுறா. இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஐயோ இந்த மல்லி என்ன காசை கொடுத்தா என்னத்த கொடுத்தான்னு தெரியல, எல்லாம் ஏன் மேலே பள்ளி போடுறாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பாவமான என் வாழ்க்கையில் இந்த கஷ்டமெல்லாம் நான் கேட்கணுமா, இந்த அளவுக்கு என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி நடத்துமா உன் நல்ல மனசுக்கு உருட்டுமா நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க உருட்டின்னு போகிறாங்க ஒரு பக்கம். அப்படியே நம்ம விஜய் கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு, கனடாவே நீ போயிருக்கா உருப்பிடாதவள, இனிமேல் இந்த வீட்டுக்கே வராத, உன்னால் என்ன அசிங்கம் பண்ண முடியுமோ, என்ன கேவலப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன், உன் கூட சேர்ந்து பிறந்ததுக்கான தண்டனை கொடுத்துட்டேன், வாழ்க்கையில் ஜென்மத்தில் இந்த பக்கமே வந்துடாத, உன் சொத்து வேணும்னா கூட சொல்லி நான் பாதியை பிரித்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரணா கொடாரமா கோவத்தில் பேசினு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி எல்லாத்துக்கும் நீ தாண்டின்னு அடிக்க வராங்க. என் பொண்டாட்டி மேலே கையை வச்ச அந்த கையை துண்டாக வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்பா இன்னைக்கு தான்ப்பா வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருக்கேன், உன்னை டாடான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆவலாக காத்துன்னு இருந்தோமே, அந்த எல்லா விஷயமும் இப்போ தாங்க நடக்க போகுது. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஆனந்தம், எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும், எவ்வளவோ வாழ்க்கையில் பார்த்தாச்சுங்க, இதுக்கப்புறம் மேலும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னேற படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கணும். முதல் படிக்கட்டு பெருசாக இருக்கும், ஆனால் ஏற்றுமா மற்ற படிக்கட்டும் சின்னசாக அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா படிக்கட்டுலையும் ஏறி தான் ஆகணும், எந்த படிக்கட்டும் அப்படி இல்லை, எல்லா தாவிலையும் கஷ்டம் வரும். நீங்கள் என்ன தான் ஜெயிச்சு முன்னாடி போனாலும் அந்த இடத்துலையும் கஷ்டம் இருக்கும், போட்டு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும். எதுவுமே இல்லாமல் சும்மா நோகாமல் போய் நின்ற முடியாதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி இப்போதைக்கு வந்துன்னு இருக்காங்க. எப்படி ஏமாத்தலாம், எப்படி பித்தலாட்டம் பண்ணலாம், எப்படி இங்கே அடிக்கலாம், எப்படி அங்கே அடிக்கலாம் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எல்லாத்தாக்கும் வந்துன்னு இருக்காங்க. இவங்களோட நேரம் நல்லா இருக்கிறதுனால இவங்க இத்தனை நாள் மாட்டாமதாங்க, இப்போ கையும் களவுமா மாட்டினாங்க. இதுக்கப்புறம் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, இதுக்கப்புறம் எதனா பிரச்சனை வருமா வராதா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான தொடராதாங்க நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. ஒன்றுட்டு என்னடா ரெண்டை கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.